செடலோடு தங்க தனக்கு விருப்பம் இல்லை என மறுக்கும் பரஞ்சோதி. இமயம் எழுதிய செடல் நாவல் பகுதி 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 8. காலையிலேயே பாதிரியாரிடமிருந்து இவளுக்கு ஆள் வந்தது. புரியாமல் என்னையா என்னையா என்று திரும்ப திரும்ப கேட்டாள். கடைசியில் எதுக்கு, ஒரு நாளும் நான் அவர்கிட்ட போனதில்லையே, எப்போ வரணுமா என்று கேட்டதற்கு உடனேயே என்று வந்தவன் சொன்னதும் பரஞ்சோதி பற்றி செய்தி தெரிந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தில் கிளம்பினாள். ஊரே பாதிரியாரை புகழ்ந்து பேசினாலும் அவளுக்கு மட்டும் அவரை பிடிக்கவில்லை. இந்த ஊரில் வந்து எதற்காக மாதா கோயில் கட்ட வேண்டும்? அவரால் தானே பஞ்சாயத்தில் பெரிய சண்டை உண்டாயிற்று. முதலாக மாதா கோயில் கட்ட, பள்ளிக்கூடம் கட்ட என்று வந்த பாதிரியார் அல்ல இவர். புதிய ஆள். கோதுமை மாவு, பழைய துணிகள் என்று கொடுத்த ஆள் அல்ல. இடையில் பல பேர் மாறிப்போய் புதிதாக வந்திருப்பவர். குட்டையான தடித்த உடம்பு, அகலமான நெற்றி, தலைமுடியை ஒட்ட வெட்டியிருந்தார். அங்கி அணியாமல் வெறுமனே பேண்ட் ஷர்ட்டையோடு நின்று கொண்டிருந்தார். 35 வயதுதான் இருக்கும். அந்த முகத்தை ஒரு முறைதான் செடல் ஏறிட்டு பார்த்தாள். பிறகு தலையை குனிந்து கொண்டு நின்றாள். ஆட்டமெல்லாம் இப்போ பரவாயில்லையா? ஏதோ அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா ஆடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஆட மாட்டிங்களா? கோவில் திருநாவுக்கு ஆட சொன்னால் ஆடுவந்தான். சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? ஆட்டத்தை பொறுத்து. மழையே பேஞ்சா சம்பளம் குறையும், ஆட்டம் இல்லாமையும் போகும். ஆடும்போது எடுத்த ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? இல்லை. திரும்ப எப்போ போவீங்க? ஆள் வந்தால் போவேன். அப்படி போகும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் ஆட்டத்தை கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும். எதுக்கு? நம்ம நாட்டை பற்றி மற்ற நாட்டுக்காரங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதோட உங்களுக்கு ஏதாவது பணம் வரவழைச்சு தரலான்னு பார்க்குறேன். நான் கிளம்பலாங்களா? இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்று சொல்லிவிட்டு அவர் தங்கியிருந்த அறைக்குள் போனார். செடலுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எதற்காக ஃபோட்டோ எடுக்கிறேன் என்கிறார்? அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? பணம் ஏதாவது கிடைக்க வழி பண்ணுகிறேன் என்கிறாரே. இவர் பணத்தை எல்லாம் யார் கேட்டது? இங்கு வந்து நின்றதற்கு செல்லியம்மன் ஏதாவது செய்துவிடுமோ என்று பயப்பட ஆரம்பித்தாள். காலையில் படுக்கையிலிருந்து எழுந்து போன பரஞ்சோதி பற்றி நினைக்க ஆரம்பித்தாள். இப்போதெல்லாம் இவளுடைய பேச்சை அவன் கேட்பதில்லை. வீட்டிலும் அதிக நேரம் இருப்பதில்லை. சாப்பிடவும் அவனாகவே வரமாட்டான். இவள்தான் தேடிக்கொண்டு போக வேண்டும். காலையில் போனவன் உச்சி பொழுது வரை வரவில்லையே என்று தேடாத இடமில்லை, விசாரிக்காத ஆளில்லை. சேருவாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டானோ? ஏன் தான் வனமையில் செத்தாலோ? அவள் உயிரோடு இருந்திருந்தா இவளுக்கு ஏன் இந்த தொந்தரவெல்லாம் வருகிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே பாதிரியார் பரஞ்சோதியை அழைத்து கொண்டு வந்தார். அவனை கண்டதும் வாரி அணைத்து கொண்டு, காலம்பர தூக்கத்துலேருந்து ஏஞ்சி போனவன் இம்மா நேரமும் எங்கடா போன? என்னை எதுக்குடா அலைய விடுற என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வெடுக்கென்று அவளுடைய பிடியிலிருந்து அவன் விலகி கொண்டான். மீண்டும் அவனை தன்னிடம் இழுத்து கொள்ள முயன்றபோது சட்டென்று நகர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். பாதிரியார் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்ததால் அவனை பக்கத்தில் இழுத்து கொள்ள முயற்சிக்காமல், என்னடா தம்பி என் மேலே கோவம் இருந்தாலும் சோத்து தின்ட்டு விளையாட போக வேண்டியது தானே என்று சொல்லிக்கொண்டே அவனிடம் நகர்ந்தவளிடம் கன்னத்தில் அரைவது மாதிரி, நானுமே கூட இருக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் சோறு வாண்டாம், என்ன எதுக்கு தேடுற என்று அவன் கேட்டதும் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டாள். ஒரு நொடி பூமி தலைகீழாக புரண்டு விட்டது போல் இருந்தது. 12 வயது கூட ஆகாத பையனா இப்படி பேசுகிறான்? தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சொன்னாள், எம்மா கோவம் இருந்தால் வீட்டில் போய் பேசிக்கலாவா? காலையிலேருந்து சோறு கூட குடிக்கலையே. நான் இனிமே அங்கே வரமாட்டேன். பின்ன எங்கே இருப்ப? எங்கேயோ. நீ எங்கேயோ தங்கிறதுக்கு நான் எதுக்கு உசுரோடு இருக்கணும்? எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அடை மாறியாயே. செடலுக்கு ஒரு கணம் தலை கிறுகிறுத்து சுற்ற ஆரம்பித்தது. எதையும் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. பரஞ்சோதி கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை.
கண்ணில் தாரை தாரையாக நீர் வடிய ஆரம்பித்தது. குருட்டாம்போக்கில் பேசுகிறானோ என்று நினைத்தாள். ஏன் எதிரும் புதிருமாக பேசுகிறான்? என்ன சொன்ன? என்ன என்ன சொன்ன என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தாள். நின்ற நிலையிலேயே மலங்க மலங்க விழித்து கொண்டு அழுதவாறே நின்றிருந்தாள். அவளை ஆறுதல் படுத்த பாதிரியார் சொன்ன வார்த்தைகள் அவளுடைய காதில் விழவில்லை. கடவுள் விட்ட வழி, முடிந்தவரை மல்லுகட்டி பார்ப்பது, மனசை தளர விட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு செடல் காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டாள். சரி, நானே 1000 தப்பு செஞ்சதா இருக்கட்டுமே. வா, வீட்டுக்கு போகலாம். வந்து முதல்ல சோத்தை குடி. வேலைக்கு வந்து சோத்தை சாப்பிடு. நீ எங்கே வேணும்னாலும் விளையாடப்போ, நான் கேட்கல என்று சொல்லி பரஞ்சோதியின் கையை பிடித்தாள். அவன் அவளுடைய பிடியிலிருந்து உதறிக்கொண்டு விலகி நின்று கொண்டு விரைப்பாகச் சொன்னான், நான் வரமாட்டேன். எதனால்? பிடிக்கல. வீட்டுக்கு வரலைன்னா பூசை தான் கிடைக்கும். நீ எங்கே சுற்றினாலும் வேலைக்கு வீட்டுக்கு சோத்தை மட்டும் தின்னுட்டு வந்தால் போதும். இந்த வயசுலேயே நெகாபுரியா மலேரியா. இனி நான் அவனை கட்டுமானம் பண்ண மாட்டேன். இப்பயே செட்டு சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது அவ்வளோ நல்லதில்லை. வா வீட்டுக்கு. புத்தியாண்டா இப்பயே இப்படி போகுதே. நீ போனா வரல. நீங்களாவது சொல்லுங்க. காலையிலேருந்து பையன் ஒன்றுமே சாப்பிடலை. இங்கே சாப்பிட்டுட்டான். இங்கே கோயிலில் வேலை செய்கிறதா சொல்கிறான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஹரியா புள்ள என்ன வேலை செய்வான்? நான் உசுரோடு இருக்கும்போது இந்த மாதிரி போக விட்டுட முடியுமா? விட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இந்த ஊரில் தானே இருக்கான். பின்னால் போக எல்லாம் சரியாயிடும். நானும் அவனுக்கு எடுத்து சொல்கிறேன். அவனை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுங்களா? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் 100 தடவை பார்க்கலாம். கோயில் தூரத்துலையா இருக்குது. என்ன வேலை? பூஜை பண்ணுறப்ப மணி அடிக்கணும். எதுவானா என்ன, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தேடி அலைவீங்கன்னு தான் ஆள் விட்டேன். ஓய்வாக இருக்கும்போது வாங்க, பேசிக்கலாம். பையன் என்றாள் சடல். பாதிரியார், சாயங்காலம் வாங்க, பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கிடுகிடுவென்று அவர் தங்கியிருந்த அறை பக்கமாக நடக்க ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து திரும்பி கூட பார்க்காமல் பரஞ்சோதியும் நடக்க ஆரம்பித்தான். செடலுக்கு ஒன்றும் செய்ய தோன்றாமல் நேரே மீனாட்சியிடம் வந்து சொன்னாள். பூங்கோதையிடம் சொன்னாள். அருணாச்சலத்திடமும் தர்மகர்த்தாவிடமும் சொன்னாள். எல்லாரையும் அழைத்து கொண்டு பாதிரியாரிடம் வந்தாள். மீனாட்சி, பூங்கோதை, வீமன் என்று எல்லாருமே சொல்லி பார்த்தார்கள். பரஞ்சோதி எதற்கும் அசையவில்லை. மீனாட்சி அடித்தும் பார்த்து விட்டாள். பாதிரியாரிடம் எல்லாருமே கெஞ்ச ஆரம்பித்தனர். அவர் ஒரே வார்த்தையில், போ எல்லாம் சரியாயிடும். இப்போ இதை பெருசு பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க என்று சொல்லிவிட்டு கோயிலுக்குள் போய்விட்டார். எல்லாருக்குமே சப்பென்றாகிவிட்டது. கடைசியில் பூங்கோதையும் மீனாட்சியும், விட்டு தொலைச்சிவிட்டு போடி, பவுரு கஞ்சா தானாக வர்றான், அதோடையும் இங்கே தானே இருக்கான், பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு செடலை இழுத்து கொண்டு வந்தார்கள். அத்தியாயம் 8 நிறைவுற்றது.